இன்றைய பஞ்சாங்கம் மே 8, 2026 8/5/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 9:21 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி. சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் ஒரு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. ஆரோக்கியத்திலும் தெளிவாக இருப்பீங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பண விவகாரங்களில் இன்னைக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேண்டாத பேச்சுக்கள் குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அலைச்சலை கொடுக்கும். இன்னைக்கு யாருக்கிட்டையாவது கடன் வாங்க போனீங்கனாலும் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்குற மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையாவது கடன் கேட்க போனீங்க, நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி கேட்கறதுக்கு போனாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் அவசரப்பட்டு போகாதீங்க. அவசரப்பட்டு நீங்களா உடல் சோர்வு ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமை காப்பது அவசியம். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக படிப்பு சார்ந்த விஷயங்களிலிருந்து இழுபறி நிலைமை உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குறிப்பாக அவங்க கூட பிறந்தவங்ககிட்ட இருந்து வந்த மனஸ்தாபம் விலகிறதுனால நீண்ட நாட்களாக புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணுவீங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமை காக்கிறது அவசியம். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். ரிஷப ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சில முயற்சிகள் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளால் மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பண விவகாரங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகள் தம்பி தங்கைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். இன்று உங்களுக்கு வழக்குகளில் மட்டும் இல்லை, நீங்கள் எதை பேசினாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வெற்றிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளிடமும் உங்களுடைய உடன்பிறப்புகளிடமும் இணக்கமான சந்தோஷமான மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். திரவிய லாபம் அதிகரிக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பதவி தேடி வரும். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பேச்சு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லை, பணம் சம்பந்தமான விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களாக மறுக்கப்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னதான் நீங்கள் நல்லது சொன்னாலும் அடுத்தவங்க கேட்குறது தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. அதே சமயம்
பணம் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பம், வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசி உங்களுடைய எதிரிகளுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுத்துவீர்கள். உங்களுக்கும் அது சங்கடத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் தேவை. இன்னைக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க அவசர குடுக்கத்தனம் பண்ணினீங்கன்னா சங்கடம் அதிகரிக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அவசர கொடுக்கத்தனமாக பேசி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவீங்க. பண விவகாரங்களில் சற்று கவனமாக இருக்கணும். பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் ஏட்டிக்கு போட்டியான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும், குறிப்பாக வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்ககிட்ட பேசும்போது மரியாதையாக பேசுங்க. தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால உடம்புல பிளிஸ்டர்ஸ் வரத்துக்கோ இல்லாட்டி உங்கள் உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தி ஆகிறதுனால கொப்பளங்கள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நட்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். ஆனால் கடல் கடந்த தொடர்புகள் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் அந்த சங்கடத்தை பொறுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பொறுமை அவசியம். உங்களுக்கு பொறுமை கடலனும் பெரிதுன்னு அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுடைய பண விவகாரங்களில் சந்தோஷ செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீடு வாங்கிறதுக்கோ வீடை மாற்றுறதுக்கோ இல்லை உங்களுடைய எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் சார்ந்த பணத்தை கொடுப்பதற்கோ இன்றைக்கி செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது நட்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள்ட்ட வாங்கின அல்லது வாழ்க்கை துணைகிட்ட வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதனால் கொஞ்சம் அவங்க காட்டமாக பேசினாலும் கண்டுக்காமல் போகிறதுக்கு வழி பாருங்கள். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி காரியமாக வீரியமானு பார்த்தா உங்களுக்கு காரியம்தான் முக்கியமாக இருக்கணும். வீரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர்களின் நட்பை இழக்கும் சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வாழ்க்கை துணை பிடிவாதமாக செயல்படுவாங்க. அவங்க சொல்கிறது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் கொஞ்சம் அவங்க விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மதிப்பை உயர்த்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நல்ல மதிப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படுவதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது உங்களுடைய நெருங்கிய தொடர்புகள் உள்ளவர்களோ உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை பகிர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசி, உடம்பு ரீதியாக கொஞ்சம் அசதி இருக்குது. உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வீண் செலவுகள், மனசு சார்ந்த விஷயங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சங்கடம் ஏற்படும். அதே மாதிரி வேண்டாத எதிரிகளை நினச்சி மனக்குழப்பத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கான நேரம் இது. இன்று தூக்கம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்துறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. அந்த குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு மனசில் இருந்த பாரத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் குறிப்பாக உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்குறாங்க, உங்களுக்கு அலைச்சலை கொடுக்குறாங்க. கடன் வாங்கின இடத்துலையும் சரி, கடன் கொடுத்த இடத்துலையும் சரி உங்களை அலைய வைக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகளால் மனச்சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மனசு அலபாயுது. தேவையில்லாத விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக அலுவலக ரீதியான கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பெரிய முதலீடுகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதனால் அலைச்சல் இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. நைட்டு 1 மணி ஆனாலும் தூக்கம் வராது.
மனசு ஏதோ போட்டு அலைஞ்சு திரிஞ்சு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாத வார்த்தை விரயங்கள், மனசை எண்ணத்தை விரயமாக்குறீங்க. எண்ண விரயம் பண விரயத்தை ஏற்படுத்தும். எண்ண விரயம் மன விரயத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத நினப்புகளால் சங்கடத்தை ஏற்படுத்துவீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை தாங்க உங்களுக்கு எதிரி. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க லாபத்தை பெருக்குவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பார்கள். ஆனால் அந்த லாபத்தை பெருக்குவதற்காக சில தேவையில்லாத விமர்சனங்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் விமர்சனம் சங்கடத்தை ஏற்படுத்தும். காம்படிட்டர்ஸ் விஷயத்தில் நீங்கள் அவங்க கோவப்பட்டாங்கன்னா நீங்களும் ரிட்டாலியேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தில் வார்த்தையை விட்டீங்க, சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, படிப்பு சொல்லி கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. குழந்தைகள் விஷயத்தில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் அலைச்சல் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் இருந்தாலும் உங்களுடைய தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை விஷயத்தில் தேவையில்லாத விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் ஏதாவது ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இன்றைக்கி விலையுயர்ந்த பொருட்களால் பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் உடல்நிலையில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மேல் அதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜால்ரா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதையாவது சொல்ல போக அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்கள பற்றியே போட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் நீங்கள் யாரை பற்றியும் புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி. தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை பார்க்குறாரு 4ஆம் இடத்துலேருந்து. இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பு மனசு எல்லாம் அசதியாகும். அதாவது எப்போ படுத்தா தூங்கலாங்கிற லெவலில் இருப்பீங்க. உடம்பு ரெஸ்ட்டு கேட்குறது, ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். மனச்சோர்வு இல்லாமல் இருந்தாலும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று பண விவகாரங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். உங்கள் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளாலும் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்குது. அந்த அலைச்சல் வெளியூர் பிரயாணமாகவும் இருக்கலாம், வேலை விஷயமாக பிரயாணமாகவும் இருக்கலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் இன்னைக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு அதிகமான அறிவுரைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமாக அறிவுரை மட்டும் இல்லை, அதிகமாக வேலையும் வாங்குவாங்க. இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தாயாரின் செயல்பாடுகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுனால மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி தூக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் உடல் சோர்வு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சி சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுவும் நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தால் உடம்பில் உங்களால் சொல்ல முடியாத சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடலும் மனமும் சோர்வடையக்கூடிய சங்கடமான நாள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி பிஸ்னஸில் அலைச்சல் இருக்கும். பண விவகாரங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி. 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது மன தைரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பணம் வந்துடுச்சேங்கிற தைரியம் இருக்கும், பணம் வந்துடுச்சேங்கிற சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தவங்கெல்லாம் தங்களுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எதிர்பாராத தனவரவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் குடும்ப சந்தோஷமும் மன வெற்றி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு மனசில் தைரியமும் தெளிவும் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷ செய்தி. சந்தோஷத்தை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா அதை பக்குவமாக பேசி சரிப்படுத்துவது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தனுசு ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படும். வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அதாவது உங்களுக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டத்தையே நீங்கள் வாயால் கடுப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுடைய இடம் பொருள் லேவல் அறிந்து அவங்களுடைய நிலை அறிந்து பேச வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்து அங்கே விழுத்துல படன்னு வெட்டி முறித்து தூக்கி போட்டு போயிடுறீங்க. இதனால் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வோ அல்லது வேலை மாற்றமோ வருவதில் தாமதம் ஏற்படும். இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் உடம்புல அசதியும் பதட்டமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் குழந்தைகளால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் பேச்சு விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை விஷயத்தில் நற்செய்திகள் வரும். தந்தை சார்ந்த விஷயங்கள், அதாவது தந்தைகிட்டேருந்து வரவேண்டிய பணம், தந்தை முதலீடு செய்திருந்த பணம் அல்லது தந்தை முதலீடு செய்திருந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கான நேரம் வந்துவிட்டது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். தலைமை பண்பை பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படித்த படிப்புக்கேற்ற பதவியும் உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகள் கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் பொறுப்பற்றத்தனமாக பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகமின்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு இதுகாரும் வராமல் இருந்த அந்த சேலரி இன்க்ரிமெண்ட் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பாராத ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு இன்று அரசாங்க ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகர ராசி, ராசியில் சந்திரன் இருக்காரு. அதனால் உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். எதிரிகளுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் லாபங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். உங்களுக்கு லாபம் வரும், உங்களுடைய எதிரிகளுக்கு நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இருந்த எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய மனசில் இருந்த கோபங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, கூட பிறந்தவங்ககிட்டையும் குழந்தைங்ககிட்டையும் சக பணியாளர்கள் இப்படி எல்லார்கிட்டையும் நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்டயே இந்த சேஞ்ச் ஆச்சரியமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் அந்த கடனை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. நட்பு பாராட்டி கடன் கொடுத்தவர்களையும் சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த எதிரித்தன்மை அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த அரசாங்க ரீதியான தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும்.
குழந்தைகளுக்கான செலவுகள், உங்களுடைய வியாபார சம்பந்தமான வழக்குகளில் செலவுகள், உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள், உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக அவர்கள் குடும்பத்தாரின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு கையிருப்பு கரையும். அதே சமயம் அந்த கையிருப்பு கரையிறதுனால கோபத்தில் வார்த்தையை விடுறீங்க, அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதாவது இன்றைக்கி உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உடன்பிறப்புகளை தேவையில்லாமல் திட்டுறதுலேயும் செலவுகள் ஏற்படும். வார்த்தை செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தாயாருடன் மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம் ரெண்டுலேயும் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. ரெண்டு விஷயத்துக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நிலம் சார்ந்த விஷயங்கள், அதுவும் நீங்கள் விவசாய நிலமாக இருந்ததுன்னா தண்ணீர் சார்ந்த பற்றாக்குறை காரணமாக பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருட்கள் ரிப்பேர் ஆகும் அல்லது உடையறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அது சம்பந்தமாகவும் பணவரையம் ஏற்படும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது தாயாருடைய செயல்பாடுகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் பணவரையமும் எதிரிகளால் மன உளைச்சலும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தப்பான வார்த்தையை பேசி சங்கடப்படுத்துறீங்க. அடுத்தவங்களை சங்கடப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களையும் சங்கடப்படுத்திக்கிறீங்க. அதே சமயம் அடுத்தவங்களை பற்றின நினைப்பு உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கொடுத்த பணத்தை கேட்டால் கெட்ட பெயர் ஏற்படும். மீன ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு இழந்த மரியாதை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளின் மனமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தொழில் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சரி உத்தியோக விஷயத்திலும் சரி நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சி எடுத்தவர்கள் தங்களுடைய ஸ்திரமான இடத்துல போய் உட்கார்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படும். ஆனால் வியாபாரத்தில் கௌரவத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய வார்த்தைகள் சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்திச்சுன்னா உங்கள் கௌரவம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மூத்த சகோதரர்களால் மன நிம்மதி ஏற்படும். மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலையை சமயோஜித புத்தியை கொண்டு வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உதவிகள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த உதவிகளால் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அவருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் உங்களுக்கு உடம்பில் ஏதோ ஒரு அசதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.